அங்கே அத்தனை ஃப்ரெண்ட்ஸ் பசங்க தான் வந்துருக்காங்க. மழை இங்கே சூப்பராக இருக்குது. எல்லாமே கரெக்டாக இருக்குது. காடு அருமையான காடு. அந்த மக்களே ரொம்ப அருமையாக இருக்குது. நல்லா சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது. அருமையாக இருக்குது. சாமா செஞ்சுருக்கோம். நீங்கள் வேணா சொல்லுங்கள் சார். இது கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு 6 காடையை வாங்கி கிரேவி மாதிரி பண்ணி சூப்பராக செம்மையாக சமைக்கிறோம். பயங்கரமாக யோசிக்கிறோம். காடை பிடிச்சி கொடுத்தாச்சு. அவங்க க்ளீன் பண்ணிட்டு வருவாங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் சமைக்கிற வரையும் இன்றைக்கி ஃபுல் வீடியோவாக போட போகிறோம். யாரும் மறக்காமல் நமக்கு ஒரு ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பர்களே, கறியெல்லாம் வெட்டி வாங்கியாச்சு. பள்ளப்பட்டி வந்தீங்க அப்படின்னா நம்ம ராஜா பிராய்லர்ஸ் அங்கே காடையெல்லாம் கிடைக்கிது. ஒரு காடை 70 ரூபா. பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். நண்பர்களே, மீன் வாங்கியாச்சு. ரொம்ப கரெக்டாக இருக்குது. அதனால் ஒரு ஜூஸ் குடிச்சிடலாம். ஆனால் அண்ணன் இந்த பள்ளத்து பக்கம் தான். நாளைக்கு கம்பெனி கூட்டி வந்தாங்க. கடையை சூப்பர் பார்க்கலாம். ஜூஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்லா இருக்குது. நீங்கள் வணக்கண்டா மாப்பிள்ள. வணக்கண்டா மாப்பிள்ள. காசிபாளையத்தில் இருந்து. ஐயோ மாம்சே, நீங்கள் என்ன நம்ம வீட்டில் சமையல்? காடை குழம்புடா. காடை கிரேவி அண்டு ஒயிட் ரைஸ். இன்னைக்கு ஒரு புடியே. அப்படி மக்களே, இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, காடை கோழி கிரேவி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ தான் ஒன்று ஒன்றா பண்ணிகிட்ருக்கோம். எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் மறுபடியும் வரோம். பாய். பட்டை சோம்பு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு அரிஞ்சு வச்ச சின்ன வெங்காயத்தை கொட்டிக்கலாம். வெங்காயத்தை நல்லா சிவப்பு கலரில் வணங்க வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மல்லித்தூள் போட்டுக்கலாம். தேவைக்கேற்ப எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. கரம் மசாலா. அடுத்து கரம் மசாலா போட்டுக்கலாம். இன்னும் மட்டும் வேணுங்கிற அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். போட்டாச்சு. எத்தனை நாள் பண்ணிக்க என்னைக்காச்சும் காரம் அதிகமாக போட்டுருக்கலாம். இது பெருமிச்சான். தக்காளி என்ன வணங்கல. ஃப்ரெண்ட்ஸ், உப்பு போட்டுக்கலாம். நல்லா மசாலா பெரட்டுற அளவு நல்லா பெரட்டிக்கலாம். கறி எல்லா பக்கம் மசாலா போடுற அளவு. எல்லா கறியிலும் மசாலா தரணும். நல்லா
ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம இறக்கி வச்சிடலாம். இந்த கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. கரெக்டான ஸ்டேஜில் இறக்கி வச்சிடலாம். அங்கே போட்டு வச்சிடலாம். சாப்பாடு ரெடி பண்ணுற வரலாம். ஃப்ரெண்ட்ஸ் இறக்கியாச்சு காடையை. கடைசியாக மிளகுத்தூள் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இருக்கு. உண்மையாலுமே அற்புதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பசங்க தரமாக செஞ்சுருக்காங்க. சமையல் பாஸ்டர் பாலா அவர்களே உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. எல்லாமே அற்புதமாக இருக்குது. நல்லா இருக்கு. காடை அருமையான காடை. ஒவ்வொரு பீஸும் மருமையாக இருக்கிறது. குழம்பு கம்மியாக வச்சு சாப்பிடுங்க. குழம்பு பத்தாது. ஆன்ட்டேன். மக்களே ரொம்ப அருமையாக இருக்குது. நிஜமாவே சொல்கிறேன், சூப்பராக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. தரமாக செஞ்சுருக்கோம். நீங்கள் வேணால் இந்த கூலிங் கிளாஸ் விட மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ். தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை கழுத்து சொல்லி என்னால் தாங்க முடியல. என் காசு என் கண்ணாடி. இது வந்து நான் என் கண்ணாடி ப்ரோ, உங்க கண்ணாடி கிடையாது. போடணும். ப்ரோ கண்ணாடி ஓட வெளியில் இருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.